ஆமென். மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பதாக 2 பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட ஜெய கீதங்களில் 61வது பாடல். ஜெபத்தோட ஜெய கீதங்களில் 61வது பாடல், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே என்ற பாடலை நாம் யாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே,
63வது பாடல், ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களில் 63வது பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இந்த பாடலை பாடுவோம். 63வது பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 63வது பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் கண்டார விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் கண்டார விடமாட்டார், காக்கும் தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் அவர் எனது ஆத்துமாவை அறுதியில் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே மகிமையே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே மகிமையே. நம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமுண்டே. நம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமுண்டே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே
சுகமுண்டே, நீதிமான் வாழ்வில் சுகமுண்டே, நீதிமான் வாழ்வில் சுகமுண்டே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மறுபடியுமாக கர்த்தாதி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே உங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே, இவ்வாராதனைக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் இந்த நாளிலே ஆராதிக்கும் பொழுது, நாம் குடும்பமாக இணைந்து ஒரு மனதோடு கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, திருச்சபையாக நாம் இணைந்து ஏக மனதோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார். நாம் எங்கிருந்தாலும் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். இந்த ஆராதனைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்விதமான உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை இவ்வாராதனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களிலிருந்தே கர்த்தாதி கர்த்தரை முழங்காற்படியிட்டு நோக்கி பார்ப்போம். உண்மையாகவே தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தேவனே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மகிழ பண்ணும்படியாக
கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய இல்லங்களிலிருந்து ஏக மனதோடு ஒரே சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நம் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும்படியாக தேவன் விரும்புகின்றார். அதற்காகவே தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பது உறுதி. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மையும் இவ்வாராதனையும் ஒப்பு கொடுத்து நாம் ஏகமனதோடு நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்தே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியான உன்னதமான ஸ்லாக்கியத்தை எங்கள் தேவன் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே முழு குடும்பத்தோடு ஏக மனதோடு பக்தி வைராக்கியத்தோடு உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற இவ்வாராதனையிலே பங்கு கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க விடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சிறு குழந்தை, சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், இளம் வயதுள்ளோர், இன்னும் பெரியவர்கள், முதியவர்கள் அனைவர் மீதும் தேவனுடைய கரம் தங்கி தாவரிக்க விடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வாராதனையிலே உடைய பிள்ளைகள் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஈடுபாடோடு பங்கு கொள்ள, இதற்கேற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய கரங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய விடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கரங்களிலே எங்களையும் இவ்வாராதனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் தேவன் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்திக் கொள்வீராக. சுவாமி, உம்முடைய பிள்ளைகளோடு எங்கள் தேவன் இடைபடுவீராக. இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருப்பார்கள் என்றால் தேவனுடைய வல்லமையின் கரமுடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதாக. ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாறி போகட்டும். சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுடைய துயரங்கள் எல்லாம் முற்றிலுமாக மறைந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. பிள்ளைகள் ஏகமனதோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க எங்கள் தேவன் உதவி செய்கிறாக. இவ்வாராதனை உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு ஆராதனையாக அமைய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகின்ற தெய்வமே, எங்கள் மூலமாக தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். தேவ பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும். ஐயா, உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து கழிகூறுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள 14வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 14. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 14. ஆத்தும Thank you.
பலவான வீணை ஒரு தருளும் மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வீணை ஒரு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றியறந்த போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியறந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நின்றவாறே முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அது நடுவில் விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. யாவரும் இணைந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா
காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொன்னிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரஸ்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். உட்காருங்கள். வேத பாடம் வாசிப்போம். இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 முடிய. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக சற்று நேரம் நாம் எழுந்தின்றோ அல்லது முழங்கால் படியிட்டோ கர்த்தாதி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நம் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளை கர்த்தரை துதிக்கின்ற வேளை. நம்முடைய நாசியிலே சுவாசத்தை கொடுத்திருக்கின்ற தேவாதி தேவனை துதிக்கின்ற வேளை. ஜீவனுள்ள தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகின்ற வேளை. அவர் நமக்கு கொடுத்த உன்னதமான பாதுகாவலை நினைத்து, தேவாதி தேவன் நம்மை அதிசயமாக வழிநடத்தி வருகின்ற அவருடைய கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் உன்னதமானவர். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம்மை உன்னதமானவருடைய செட்டைகளின் நிழலில் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு உன்னதமான பாதுகாப்பு. நாம் வசிக்கின்ற இடத்துல, செல்லுகின்ற பயணங்களிலே தேவன் நம்மோடு இருக்கின்றார். தேவன் நமக்கு துணை செய்கின்றார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்கின்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆபத்து நேரிடும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடும்
கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா! உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரியமானவர்களே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொள்ளை நோயை குறித்து பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களிலே தேவனுடைய உன்னதமான பாதுகாவலை அவர் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எல்லோரும் சேர்ந்து, இது பரமசீலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசீலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். எல்லோரும் சேர்ந்து, அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ்
அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறது. அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. எத்தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. நம்மை காக்கின்ற தேவன் அவர், நமது நிழலாக இருக்கின்றவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் உன்னதமான பாதுகாவலை கொடுக்கின்றார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவதே அவருடைய நோக்கம். நம் வாசித்தோமே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தமது மகிழ்ச்சியை கொடுப்பதே அவருடைய ஆசையாக, விருப்பமாக இருக்கின்றது. இந்த நாளிலே உங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கின்றீர்கள். கர்த்தர் அதன் மேல் பிரியமாக இருக்கின்றார். கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுகின்றார். கர்த்தர் உங்கள் மேல் அதிக ஆசையோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே இருந்து உற்சாகமாக கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா குறைகளையும் மாற்றி போடுகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வேத வசனம் இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற போகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சேர்ந்து ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே. முழுதோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தெய்வம். இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, இன்னும் நம்மோடு இருந்து இனிமேலும் வழிநடத்த போகின்ற அவருடைய அளவற்ற கிருபை நினைத்து நாம் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நன்மை பெறுகிறது. கர்த்தர் நமது துதிகளில் பிரியப்படுகின்றார். இந்த நாளிலே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது தேவனுடைய விருப்பம். நம்மை மகிழ பண்ண விரும்புகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் மகிழ பண்ணுகிறார். அவருடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு பேசும் ஐயா என்று கேட்போம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிழ்ச்சிகரமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மறுபடியுமாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை மனதார போற்றுகிறோம். தங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் எங்கள் தேவன் மகிழ பண்ணுவீரார். ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவீரார். உடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் முற்றிலுமாக மறைந்து போவதாக சுவாமி. தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதங்களினாலே எங்கள் தேவன் நிரப்புவீரார். தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எங்கள் தேவன் சொன்னீர். அதே போல தேவாலயத்திலிருந்து உடைய வார்த்தையாகிய நதி புறப்பட்டு வந்து உடைய பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லும் பொழுது ஆரோக்கியத்தை கொடுப்பதாக, குறைவுகளை மாற்றுவதாக, சோர்வுகளை மாற்றுவதாக, கண்ணீர்களை மாற்றுவதாக, எல்லா வியாகுலங்களும் கடந்து போவதாக, நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக எங்கள் தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிறார். தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நம்முடைய நாமம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தொடர்ந்து மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்நாளிற்குரிய சத்தியத்தினாலே நம்மை நிரப்புவாராக. உங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் அவர் நமக்கு கொடுக்கின்ற நன்மையினாலும் நம்மை நிறைத்து நம்மை திருப்தியாக வழிநடத்துவாராக. இந்த நாளிலே இம்மாதத்தின் வாக்கு தத்தத்தை ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் இறுதி பகுதியை தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே முழு இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த வார்த்தை மூலமாக கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த நதி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற நதியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற
தேவனுடைய வார்த்தையாகிய நதியானது நமக்குள்ளே பாய்ந்து செல்வதற்கு நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது இந்த நாட்களிலே நம்முடைய பொருளாதாரத்திலே நலிவு ஏற்படுமோ தொய்வு ஏற்படுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், பொருளாதாரத்திலே ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் அந்த வசனங்களிலே எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மறந்திருந்தால் மறுபடியுமாக இந்த செய்தி, வாக்குத்தத்த ஆராதனையின் செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது புரிந்து கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார், நம்மை கனி நிறைந்தவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். வேதவசனம் சொல்கிறது, மாதந்தோறும் புது கனிகளை தருகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பிறருக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவர்களாக நம்மை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறார். நாம் பிறருக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை என்னும் நதியானது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே அது பாய்ந்து செல்லும் பொழுது, பிரியமானவர்களே, அது இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. நம் மூலமாக பிறர் ஆரோக்கியம் பெறுகிறார்கள். பிறர் என்று சொல்லும் பொழுது நம்மோடு பழகுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அதோடு தேவன் நிறுத்தி விடவில்லை. பிறர் மாத்திரமல்ல, இந்த உலகமே நம் மூலமாக ஆரோக்கியம் பெறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்று சொல்லப்படுகிறது. நம் மூலமாக இந்த நதியானது இந்த உலகத்திற்கு பாய்ந்து செல்லும் பொழுது, நம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது, இந்த உலகமே ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆண்டவர் அதான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, தேச இந்த உலகமே ஆரோக்கியம் பெறும். ஆனால் பிறர் மாத்திரமல்ல, நாமும் ஆரோக்கியம் பெற வேண்டும். இதையும் ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நம் மூலமாக பிறர் ஆரோக்கியம் பெறுவதற்காக பேசினார், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. எப்படி மகிழ முடியும்? தேவன் நமக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுதுதான். எப்பொழுது அந்த ஆரோக்கியம் உண்டாகும்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தை என்னும் நதியானது நமக்குள்ளே பாய்ந்து செல்ல வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு பக்கவாட்டிலே அது பாய்ந்து சென்றுவிடும். நம்முடைய காதுகளிலே கர்த்தருடைய வார்த்தை தொனிப்பது உண்மைதான். நம்முடைய காதுகளிலே அது விழுவது மாத்திரமல்ல, அது நம்முடைய இருதயத்திலே பாய்ந்து செல்வதற்கு நாம் அனுமதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அனுமதித்தால் மாத்திரமே கொடுக்க போகின்றார் என்று ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, நம் பலவீனங்களை நீக்கி ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி என்ன செய்ய போகிறது? கர்த்தருடைய வார்த்தை என்னும் நதியானது நமக்குள்ளே பாய்ந்து சென்று அது என்ன செய்ய போகிறது என்று பார்க்கும் பொழுது, நம் பலவீனங்களை நீக்கி ஆரோக்கியம் கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா! நம் பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே காணப்படுகிறாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. 18 வருடமாக இந்த பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம்.
எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்திருக்கிறாள். எத்தனை வருடங்களாக? 18 வருடங்களாக. ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு வந்த மாத்திரத்தில் அவள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா! வேதவசனம் கூறுகிறது, 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த ஸ்திரீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. முதலாவது என்ன ஆரோக்கியம் உண்டாகிறது? நம்முடைய பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். நம் பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். இந்த ஸ்திரீ பலவீனப்படுத்துகின்ற ஆவியுடன் 18 வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தை என்னும் நதியானது புறப்பட்டு வந்த மாத்திரத்தில், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, அநேக பலவீனங்களினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, இன்று காலையிலே உங்கள் பலவீனங்களை கர்த்தருடைய வார்த்தை நீக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தை என்னும் நதியானது, அவருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தை என்னும் நதியானது உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து செல்லும்படியாக நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் முற்றிலுமாக நீங்கி போகும். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பலவீனங்கள் நிமித்தமாக உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அலுவலகங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கும் பொழுது அதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்படுகின்ற சில சோர்வுகள், திடீரென்று வருகின்ற ஒரு தலைவலி, நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு பிரயாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த நேரத்திற்குள்ளாக இதை முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய பலவீனம் அதை தடை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த பலவீனம் என்று உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. உழைப்பதற்காக நீங்கள் விரைந்து ஓடுகிறீர்கள், வியாபாரம் செய்வதற்கு ஓடுகிறீர்கள், உங்களுடைய தொழிலை செய்வதற்காக நீங்கள் பிரயாசத்துடன் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சோர்வுகள். ஏன் காலையிலே சுறுசுறுப்பாக எழுந்து உங்களுடைய அலுவலுக்காக, உங்களுடைய வேலைக்காக புறப்படுகிறீர்கள், புறப்பட்டு செல்ல துவங்குகிற சமயத்துல திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு பலவீனம் உங்களை அப்படியே சோர்வடைய செய்கிறது, உங்களை அப்படியே படுக்க செய்கிறது, ஓய்வெடுக்க செய்கிறது. நீங்கள் செய்ய விரும்புகின்ற வேலையை, நீங்கள் நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த பிரயாசத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் காணப்படுகிறீர்கள். அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான அனுபவத்தினோட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ, உங்களை அறியாமலேயே ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த பலவீனம் நீங்கள் அறியாத ஒரு பலவீனம் உங்களுடைய உயர்வுகளை, நீங்கள் முன்னேறுவதை தடுத்துக் கொண்டே இருக்கிறதோ, ஐயோ நான் இதை செய்து முடித்திருந்தால் இந்த உயர்வை நான் பெற்றிருப்பேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற இந்த சோர்வினாலே நான் இதை நிறைவேற்ற முடியவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கடமைகளை செய்ய தடை பண்ணுகின்ற அனைத்து பலவீனங்கள் என்றும் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தை என்னும் நதியானது இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பலவீனங்களில் என்றும் உங்களை விடுதலையாக்கி ஆரோக்கியம் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரீர பலவீனம் மாத்திரமல்ல, அநேக நேரங்களில்
நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர முடியாத, வளர முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. பேதுருடைய வாழ்க்கையில் இருந்தது போல அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அமைகின்றது. பேதுருவை எடுத்துக் கொள்ளுங்கள். பேதுருவுக்கு அதிக வாஞ்சை இருந்தது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 16:16 பேதுரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்ட மாத்திரத்திலே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மாம்சத்தினால சொல்லப்பா, உன்னோடு இருக்கிற ஆவியானவர் தான் உன்னை சொல்ல வைத்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடு மரணங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, மத்தேயு 16:22 பேதுரு இயேசு கிறிஸ்து மீது அதிகமாக பாசம் வைத்திருந்ததனாலே அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்னுமாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு கூறினதை பார்க்கிறோம். ஆம், பேதுரு இயேசு கிறிஸ்து மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். ஆண்டவருக்காக மரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடக்கூடாது என்கின்ற வாஞ்சை இருந்தது உண்மைதான். ஆனால் அநேக நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய பலவீனங்கள் இன்னும் அவரை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர விடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து, கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து நீ நடந்து வா என்று சொல்லுகிறார். ஆனால் பேதுருவுக்கு ஒரு அவிசுவாசம் ஏற்படுகிறது, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் ஏற்பட்ட மாத்திரத்திலே சமுத்திரத்திலே மூழ்க துவங்குகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே பேதுரு சுயநலத்தோடு கேட்கிறார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சுயநலத்தோடு பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்திலே தனியாக ஜெபம் பண்ணும்படி செல்கிறார். இவர்களும் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு தூங்கி விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலவீனங்கள் பேதுரு இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்கு தடையாக இருந்தது. இறுதியிலே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். நீயும் கிறிஸ்துவோடு இருந்தவன் தானே என்று கேட்கும் பொழுது அவரால் தைரியமாய் நிற்க முடியவில்லை. உமக்காக மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பேதுருவால் தைரியமாக நிற்க முடியவில்லை. ஏன்? கர்த்தருக்காக மரிக்க வேண்டிய ஒரு விருப்பம் இருந்தது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் மீது அளவற்ற பாசம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய பலவீனங்கள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நிற்பதற்கு தடை செய்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக எவ்வளவோ வைராக்கியம் உடையவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்கின்ற வைராக்கியம் உடையவர்களாக இருக்கலாம். அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சிறு சிறு பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. ஆண்டவர் மேல பாசம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஜெபத்திலேயே அவிசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் ஆண்டவரை நாம் நம்ப மறுத்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை சந்தேகப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள்
தன்னலம் மிகுந்த ஜெபமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் பலவீனங்கள். நம்முடைய ஜெபம் ஒருவேளை நமக்காக மாத்திரமே இருக்கும் என்றால் அதுவும் ஒரு ஆவிக்குரிய பலவீனம் தான். ஒரு நாளிலே கர்த்தருக்காக நிற்க வேண்டிய, வைராக்கியமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நமக்கு தோல்வி ஏற்படும். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீர பலவீனங்கள் மாத்திரம் அல்ல சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பலவீனங்களும் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கேளுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் அதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து செல்லும் பொழுது உண்மையாகவே நம்முடைய பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய பலவீனங்கள் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம், நம்முடைய பலவீனங்களை நீக்கி ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரீர பலவீனங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்வதற்கு தடையாக இருக்கின்ற ஆவிக்குரிய பலவீனங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அநேக நேரத்துல நான் விசுவாச குறைவுள்ளவளாக காணப்படுகிறேன் சுவாமி. அநேக நேரங்களிலே என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் தன்னலம் மிகுந்த ஜெபமாகத்தான் காணப்படுகிறது ஐயா. அநேக நேரத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதிகாலையில் எழுந்து உங்களுடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் அதிகாலையில எழும்புவதில்லை, நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் ஐயா. இந்த பலவீனங்களை மாற்றும். இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்பட வேண்டிய தடைகள் எல்லாவற்றையும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்பட வேண்டிய வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் தடை செய்யும் ஆண்டவரே. இதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீர பலவீனங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலவீனங்களும் உங்களை விட்டு அகன்று போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் வாக்கு பண்ணினது என்ன? இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி இரண்டாவதாக நமக்கு கொடுக்கின்ற ஆரோக்கியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். இரண்டாவதாக காயங்கள் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் உண்டாகும். நம் காயங்கள் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் உண்டாகும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 30:17 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது. அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தையாகிய ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து செல்லும் பொழுது உண்மையாகவே நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் உண்டாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமே. சமாரியனை குறித்து பார்க்கிறோம். அந்த சமாரியனை நல்ல சமாரியன் என்று சொல்கிறோம். குற்றுயிராக ஒரு மனிதன் விடப்பட்டிருக்கிறான். குற்றுயிராக ஒரு மனிதன் விடப்பட்டிருக்கிறான். ஆசாரியன் கடந்து போனார், அவர் பக்கமாக விலகி போனார். லேவியன் பார்க்கிறார், பக்கமாக விலகி போனார். ஆனால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த சமாரிய தேசத்தானாகிய அந்த மனிதன், குற்றுயிராயிருந்த மனிதனுடைய காயங்களை கட்டுகிறதை பார்க்கிறோம். குற்றுயிராயிருந்த அந்த மனிதனின் காயங்களை கட்டுகிறார். பிரியமானவர்களே,
நமது ஆண்டவர் அந்த நல்ல சமாரியனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆராதனை துவங்கும் போது இந்த பாடலை பாடணுமே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, இந்த பாடலை நாம் பாடணுமே. இந்த பாடலை மறுபடியுமாக ஒரு விஷயம் நாம் பாடுவோமா? ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல 61வது பாடல். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எல்லோரும் கரங்களை தட்டி, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அழைத்து வந்தாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே, தோள்மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள்மேல் சுமந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னும் நதியானது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து நமக்குள்ளே அது பாய்ந்து செல்லும் பொழுது நம்முடைய காயங்களை ஆற்றி ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நல்ல சமாரியன் போல நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திலே ஏற்பட்ட காயங்கள் மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே காயங்கள் ஏற்படுகிறது. மனிதர்களுடைய வார்த்தையினாலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். அநேக நேரத்திலே நம்முடைய உயர்வுகளை தடுப்பதற்காக நாம் வேலை செய்கின்ற இடத்திலே கோள்காரர்கள் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகள் ஒருவேளை கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது உள்ளத்திலே தைக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினோட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? இன்னுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதத்திலே 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 55:21 சொல்கிறது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தினோடு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? அன்னாள் அப்படிப்பட்ட அனுபவத்தினோடு கடந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்னாளின் சக்களத்தி ஆகிய பெண்ணினாள் அநேக நேரங்களிலே அன்னாள் விசனப்படும்படியாக துக்கப்படுத்திக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இது எப்பவும் சாதாரண நேரத்தில் நடக்கிறது மாத்திரம் அல்ல, ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது, அப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு ஒருவேளை ஆண்கள் குறைந்தது வருடத்திற்கு 3 முறை ஆகிலும் கடந்து செல்ல வேண்டும். இங்க ஸ்திரீகளும் வருடத்திற்கு 1 முறை ஆகிலும் தங்களுடைய புருஷனோடு கடந்து செல்கின்ற அந்த வேளையிலே ஆலயத்தை நோக்கி புறப்படுகின்ற சமயத்துல தான் இங்கு பெண்ணினாள் அன்னாளை வேதனைப்படுத்துவாள். 7ஆம் வசனம்,
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று வேதவசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அன்னாளுடைய இருதயம் இப்படித்தான். பெண்ணினாளுடைய வார்த்தை மூலமாக புண்பட்ட இருதயமாக, காயப்பட்ட இருதயமாக இருந்தது. ஆனால் அந்த இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றினது. ஹல்லேலூயா! அங்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றினது. அண்ணாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் காணப்படுகிறீர்களா? மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நொந்து போனவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதத்திலே 3 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 147:3 சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரீரத்திலே காயங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறது. உங்களுடைய இருதயத்திலே மனிதர்களுடைய வார்த்தை மூலமாக, மனிதர்களுடைய செய்கை மூலமாக, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்களின் மூலமாக, தோல்விகளின் மூலமாக, பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தையானது உங்களுடைய காயங்களை ஆற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, மனிதர்களால் ஏற்பட்ட காயங்கள் மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் கர்த்தரும் நம்மை காயப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு விரோதமாக நாம் குற்றம் செய்யும் பொழுது நீதியுள்ள தேவன் நமக்கு கொடுக்கின்ற தண்டனை நமக்கு காயங்களை ஏற்படுத்துகிறது. பக்தன் யோபு சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். இதனால்தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, தேவனால் ஏற்பட்ட காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அது ஒருபொழுதும் மனிதர்களால் ஆற்றப்படவே முடியாது. எப்பொழுது நாம் கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்புகிறோமோ அப்பொழுதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆற்றப்படும். தீர்க்கதரிசி சொல்கிறார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ நதியாக பாய்ந்து செல்லும்படியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தீராத வியாதிகள் புறம்பாக்கப்பட்டு ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையில் உள்ள தீராத வியாதிகள் புறம்பாக்கப்பட்டு ஆரோக்கியம் பெறுவீர்கள். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருடமாக வியாதியா இருந்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 38 வருடமாக வியாதியஸ்தனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனத்திலே, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா! எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வேதம் சொல்கிறது, உடனே அந்த மனுஷன்
மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காலதாமதமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்த மாத்திரத்தில் எவ்வளவு நிமிர முடியாத அந்த கூனி தன்னுடைய பலவீனத்திலிருந்து உடனே சொஸ்தமானாள் என்று அந்த வார்த்தை சொல்கிறது. அதே போல தீராத வியாதியினாலே 38 வருடமாக அவதிப்பட்டு கொண்டிருந்த இந்த மனிதனை சந்தித்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்தில் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனிதனை போல தீரா வியாதியினாலே நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, என்னுடைய வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்றும் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்தது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீர் மரிக்க போகிறீர், எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடும் என்று. ஆனால் அவர் கதறி அழுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையின் முற்றத்துல பாதி இடத்துக்கு போகும் என்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாக புறப்பட்டு வருகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வியாதியோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தீராத வியாதியினால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுடைய செவிகளிலே பாய்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்திலே பாய்ந்து செல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து பார்த்து 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 கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய தீரா வியாதியை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற மாத்திரத்திலே உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தீராத வியாதி மாத்திரமல்ல, தீராத பாவங்களையும் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுகிறவராக இருக்கின்றார். பாவங்களை விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இந்த பாவத்திலிருந்து நான் மீள முடியவே இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று ரோமர் 7:24 நாம் வாசிக்கிறது போன்று நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்ல நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது தீராத பாவங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வியாதியோடு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. வெகு சிலர் மாத்திரமே உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார்கள். ஆனால் அநேகர் உங்களுடைய வியாதி நிமித்தமாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 41ஆம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 41 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுடைய அனுபவமாக கூட இருக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவருடைய விரோதிகள் எல்லாம் அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு எழுதுவதில்லை. இவ்வளவு நாள் அவன் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்பொழுது தீராத வியாதி அவனை பதுக்க செய்து விட்டது. அவன் ஒருபொழுதும் எழுந்திருப்பதில்லை. இப்படித்தான் ஒருவேளை நம்மை பார்த்தும் அநேகர் சொல்வது உண்டு. நம்முடைய உயர்வுகளை தடுப்பதற்காக, நம்முடைய முன்னேற்றங்களை தடுப்பதற்காக, எப்பொழுது இவன் விழுவான் என்று காத்திருக்கிற சமயத்திலே நீங்கள் வியாதியிலே படுக்கையிலே இருக்கும் பொழுது ஒருவேளை அநேகர் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள், இவனுடைய சாப்டர் முடிந்து போயிற்று என்று. ஒருவேளை ஆண்டவருக்காக வைராக்கியமாக நீங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அநேகர் உங்களை பார்த்து இவன் எப்பொழுது விழுவான்,
ஆண்டவருக்காக ஏதோ பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்காக இவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், ரொம்ப அதிகமாக கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் இயேசு 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான், அதிகாலை எழுந்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறான். இவன் எப்பொழுது விழுவான் என்று பார்க்கின்ற சமயத்திலே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பாவமானது உங்களை அப்படியே விழ பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு சொல்றாரு, அது கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு அமைகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீராத வியாதியினாலே நீங்கள் சிக்குண்டவர்களாக இருக்கலாம், தீராத பாவங்களிலே நீங்கள் சிக்குண்டவர்களாக இருக்கலாம், எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்னும் நதியானது உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும்படியாக நீங்கள் அனுமதி கொடுங்கள். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதி உங்களை விட்டு உடனே நீங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய தீராத பாவம் உங்களை விட்டு நீங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பிரியமானவர்களே, நம் மூலமாக பிறர் ஆரோக்கியப்படுவது உண்மைதான், இந்த உலகமே ஆரோக்கியம் பெற்றுக் கொள்வது உண்மைதான். அதற்கு முன்பாக கர்த்தருடைய நதி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அவருடைய வார்த்தை என்னும் நதி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நம் பலவீனங்களில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு நாம் ஆரோக்கியம் பெறுவோம். நதி செய்கிற காரியம் என்ன? நம்முடைய பலவீனத்தை நீக்கி ஆரோக்கியம் கொடுக்கும், நம்முடைய காயங்களை ஆற்றி ஆரோக்கியம் கொடுக்கும். தீரா வியாதியை நம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சரீர பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் அகன்று போக வேண்டும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில சரீரத்திலே இருதயத்திலே ஏற்பட்டிருக்கிற காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஐயா. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற தீரா வியாதிகள், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தடை செய்து வைத்திருக்கிற தீராத விட முடியாத பாவங்கள் என்னை விட்டு அகற்று போக வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த வேளையிலே நமக்கு செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாம் இருப்போம். தீரா வியாதிகள், தீராத பாவங்கள் புறம்பாக்கப்பட்டு நிறைவான ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே, தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலவீனங்களை மாற்றும் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை ஆற்றும் சுவாமி என்று கேட்போம். ஆண்டவர் கட்டாயம் அவ்விதமான கிருபையை கொடுப்பார். ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நோய்களை அகற்றிடும் வைத்தியர் நீர்தான் சுவாமி. எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய நோய்களை அகற்றுகின்ற பரம வைத்தியர் நீர்தான் ஐயா. எத்தனையோ வைத்தியரை நான் பார்த்து விட்டேன் சுவாமி. எனக்கு திடீரென்று ஏற்படுகின்ற பலவீனங்கள் எப்படி வருகிறது என்றே தெரியவில்லை ஐயா. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படவில்லை சுவாமி. தீராத வியாதியினால் எத்தனை வருடமாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீதான் நோய்களை அகற்றிடும் வைத்தியர் ஐயா. நீ தெய்வீக சுகத்தை கொடுத்துடும் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, சீடரின் கால்களை என்று கழுவினீரே, உம்முடைய செந்நீரால், உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய இருதயத்தை கழுவுங்கப்பா. தகப்பனே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள் மறைந்து போக வேண்டும் ஐயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தடை செய்கின்ற, வளர்ச்சியை தடை செய்கின்ற சின்ன சின்ன பலவீனங்கள் மறைந்து போக வேண்டும். உம்மால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஐயா. தகப்பனே,
தீராத விட முடியாத பாவங்களிலே சிக்கி தவிப்பதனாலே உமக்காக செயல்படுவதற்கு நான் எழும்பாமல் முடங்கி கொண்டிருக்கிறேன் சுவாமி. என்னுடைய பாவங்கள் என்னை முடக்குகிறது ஐயா. உமக்காக எவ்வளவு வைராக்கியமாக நான் செயல்பட்டேன், ஆனால் இப்பொழுது முடியவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீராத பாவங்கள் என்னை முடக்கிவிட்டதே சுவாமி. மறுபடியுமாக நான் எழும்ப உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய செந்நீராலே என்னை கழுவும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு புது பலனை கொடுக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வேளையில விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அவருடைய வார்த்தை என்னும் நதியானது என்னுடைய பலவீனங்களை மாற்றும், என்னுடைய காயங்களை ஆற்றும், என்னுடைய தீரா வியாதியை புறமாக்கி போடும், எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததென்றால் அது ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்பி போவதே இல்லை. ஹல்லேலூயா. நோய்களை அகற்றிடும் வைத்தியரே, தெய்வீக சுகம் ஈந்திடுவே. நோய்களை அகற்றிடும் வைத்தியரே, தெய்வீக சுகம். மறுபடியும் பாடலும் சேர்ந்து, நோய்களை அகற்றிடும் வைத்தியரே, தெய்வீக சுகம் ஈந்திடும். எல்லோரும் நோய்களை அகற்றிடும் வைத்தியரே, தெய்வீக சுகம் ஈந்திடுவே, தெய்வீக சுகம் ஈந்திடுவே, தெய்வீக சுகம் ஈந்திடுவே. ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினீர். எல்லோரும் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுமா? உம் இரத்தத்தால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினீரே, உம் இரத்தத்தால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினீரே, உம் இரத்தத்தால் என் உள்ளம் கழுவிடுவே. ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை அகற்றிடும் வைத்தியரே, தெய்வீக சுகம் ஈந்திடுவே. சீடரின் கால்களை கழுவினீரே, உம் இரத்தத்தால் என் உள்ளம் கழுவிடுவே. ஆம் தகப்பனே, இந்த வேளையிலே பாரத்தோடு உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே, என்னுடைய சரீர பலவீனங்களை மாற்றும் சுவாமி. என்னுடைய காயங்களை மாற்றும் ஐயா. என்னுடைய தீராத வியாதியை சொஸ்தமாக்கும் என்று கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையை நம்புகின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுவதாக சுவாமி. ஐயோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாமல் ஆவிக்குரிய பலவீனங்கள் ஏற்படுகின்றன. ஆண்டவரால் நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேனே,
தீராத பாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறதே, கர்த்தருக்காக இன்னும் எழுத முடியவில்லை என்று முடங்கி கொண்டிருக்கிற அங்கலாய்க்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கள் தேவன் இரக்கம் செய்கிறாக. உம்முடைய வார்த்தை என்னும் நதியானது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொன்னீரே, அவ்விதமான அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று மகிழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அறிவிப்பாக சொல்ல வேண்டிய சில காரியங்கள் யாரும் அறிந்திருக்கிறபடி கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு கிறிஸ்டியன் மாணிக்கராஜ் ஐயா அவர்களுடைய மாமியார் திருமதி எபனேசர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே குடும்ப ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் குடும்பங்களுக்கு நிறைவான ஆறுதலை கொடுப்பாராக. ஒருவேளை இந்த நாட்களிலே ஆலயத்திலே வந்து ஆலய ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியவில்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்கள், நீங்கள் திருச்சபையிலே தனியாக வந்து ஜெபிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனால் வருவதற்கு முன்பதாக அடியனை அழைத்து தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் யாவரும் தனித்தனியாக வந்து திருச்சபையிலே நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். ஆகவே இந்த நாட்களை அப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரத்தில் ஒருவர் மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட முடியும். ஆகவே முன்கூட்டியே நீங்கள் வருகின்ற நேரத்தை தெரியப்படுத்தினால் அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து திருச்சபை உள்ளே இருந்து தனியாக நீங்கள் ஜெபித்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இயன்ற சமயத்திலே திருச்சபைக்கு வந்து நீங்கள் ஜெபித்து செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியுமாக நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைக்காக கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த Facebook லைவ் மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுடைய தசம பாகம் மற்றும் சந்தா காணிக்கைகள் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் ஒருவேளை அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப் மூலமாக திருச்சபையின் வங்கி கணக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது, கணக்கு எண்ணெல்லாம். ஆகவே அதை பயன்படுத்தி நீங்கள் திருச்சபையின் வங்கி கணக்குக்கு செலுத்தலாம். அல்லது அடியனை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தனியாக நீங்கள் வந்து நீங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து செல்லலாம். ஆகவே இந்த நாட்களை நீங்கள் எப்படியாயினும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை வங்கி கணக்கிற்கு நேரடியாக நீங்கள் அனுப்பின பிறகு அடியனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி விடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனுப்புகின்ற அனைத்து காணிக்கைகளுக்கும் ரசீதுகள் கட்டாயம் உண்டு. ஆகவே வங்கி கணக்கு பாஸ்புக்கில் அச்சடிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ரசீதுகள் எல்லாம் ஆயத்தமாக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் அறிவித்தது போல இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையில் உள்ள எளியோர்களுக்காக எந்தவித வருமானமும் இல்லாமல் இருக்கின்ற எளியோர்களுக்காக உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே உதவ விரும்புகிறவர்கள் உங்களுடைய விருப்பத்தை துரிதமாக நீங்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் இந்த வாரத்தில் இந்த உதவிகள் நாம் செய்ய இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பிரயாசப்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே உதவி தேவைப்படுகிறவர்களாக இருந்தால் அதையும் தயக்கமில்லாமல் தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தயக்கமில்லாமல் அடியனுக்கு உங்களுடைய குறைவுகளை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உதவ அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒருபொழுதும் தயங்க வேண்டாம். இந்த நாட்களிலே வேலையை இழந்திருக்கிறோம், ஆகவே வருமானம் இல்லை, பிள்ளைகளை போஷிக்க முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு குறைவுகள் ஏற்படுகிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய சூழ்நிலையை அடியனுக்கு தெரியப்படுத்த தயங்க வேண்டாம். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் உள்ள யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதையும் தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏற்ற சமயத்திலே ஏற்ற நபர்களுக்கு இந்த உதவிகள் சென்றடைவதற்கு அது ஏதுவாக
அமையும். ஆகவே ஜெபத்தோடு செயல்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் செய்யும்படியாக உங்களை கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சில வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இந்த நாட்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்வதற்கு நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக கேலண்டர் வசனங்களை மாதம் மாதம் மனப்பாடம் செய்கிறவர்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு வந்து நீங்கள் கேலண்டர் வசனங்களை நீங்கள் எழுதி கொடுத்து செல்லலாம். ஆகவே இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக வேத புத்தகத்தை இன்னும் அதிகமாக ஆழ்ந்து படிப்பதை நான் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அடியனை விட மிக அதிகமாக அதில் மகிழ்ச்சி அடைவார். ஆகவே இந்த நாட்களிலே வேத புத்தகத்தை இன்னும் அதிகமாக ஆராய்ந்து படிப்பதிலே நீங்கள் ஒருவேளை இன்னும் பிரயாசப்படவில்லை என்றால் நீங்கள் பிரயாசப்பட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கின்றேன். பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள் 21ஆம் தேதி எஸ் சாராள் தங்கம், 25ஆம் தேதி திரு பி ஜெயசீலன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இவ்வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேத புத்தகத்திலிருந்து வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். மத்தேயு 6:4. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அவ்விதமான கிருபைகளை இவ்வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே கொடுப்பாராக. இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து அருமையான பிள்ளைகளை வாழ்த்து பாடல் மூலமாக வாழ்த்துவோம். Happy birthday, happy birthday, happy, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy, happy birthday to you. இந்த நாளில் சபையார் அனைவரும் மலரினை கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து ஆசீர்வதித்திட வாழ்த்துகிறோம். Many more happy returns of the day. Many more happy returns of the day. Happy birthday, happy birthday, happy, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy, happy birthday to you. தலைகளை தாழ்த்தி அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்ற வேத வாக்கியமுடியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அறிந்திருக்கிற தேவன் வெளியரங்கமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன்களை தந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய அந்தரங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்கள் தேவன் அறிந்திருக்கிற சுவாமி, எங்கள் தேவனுடைய கிருபையினாலே இந்த நாட்களிலே வெளியரங்கமாக உடைய பிள்ளைகள் அதற்கேற்ற பலன்களை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்கிறாக. நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். உடைய பிள்ளைகளோடு தேவன் துணையாக உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள 307வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 307. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 307. உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை முழு இதயத்தோடு, கர்த்தர் நம்மை காப்பார், அவருடைய கரங்கள் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். 307வது பாடல். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள்
இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நம்முடைய பொருள் தேவன், கனிகளினாலே நம்மை நிரப்புகின்ற தேவன், நம் மூலமாக பிறரை இந்த உலகத்தையே ஆரோக்கியப்படுத்துகிற தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை ஆரோக்கியப்படுத்த விரும்புகின்றார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னும் நதியானது என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்து சென்று என்னுடைய பலவீனங்களை மாற்றி, என்னுடைய காயங்களை ஆற்றி, என்னுடைய தீரா வியாதிகளை புறம்பாக்கி ஆரோக்கியப்படுத்தட்டும் என்று கேளுங்கள். உண்மையாகவே அவ்விதமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தை நாடி வரும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. உண்மையாகவே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து முழு மனதோடு என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, என்னுடைய ஆத்துமத்திலே ஆரோக்கியம் கொடுங்கப்பா என்று உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கள் தேவன் இரக்கம் செய்கிறாக. உம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்துவீராக. சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும், சரீர காயங்கள் ஆற்றப்படட்டும், சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதிகள் புறம்பாக்கப்படட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தடை செய்கின்ற ஆவிக்குரிய பலவீனங்கள் அகன்று போகட்டும். உம்மால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆற்றப்படட்டும். மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆற்றப்படுத்தப்படட்டும். சுவாமி தகப்பனே, தீராத பாவங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு புறம்பாக்கப்படுவதாக, முற்றிலுமாக ஆரோக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் வாழ, எங்கள் மூலமாக இந்த உலகம் ஆரோக்கியம் பெற எங்கள் தேவன் உதவி செய்யும். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினார், பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்களை கேட்டு அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறேன். உண்மையாக உங்களுடைய கிருபையினாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்கள் தேசத்துக்கு எங்கள் தேவன் சேமத்தை கொடுப்பீராக. தகப்பனே, கொள்ளை நோய்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். இந்த உலகத்தில் உள்ள சகல தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. தேசம் முழுவதையும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் எங்கள் தேவன் ஆரோக்கியப்படுத்துவீராக. கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. மேலும் ஒருவராயும் பாதிக்கப்படாதபடிக்கு தேவனே பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரங்களிலே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தையே நம்பி நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். தகப்பனே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உள்ள பொல்லாதவைகளை விட்டு எங்களை உமக்கு நேராக திருப்புகிறோம் சுவாமி. உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மோடு தரித்திருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. உமக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் காணப்படுகிறோம் சுவாமி. எங்கள் தேவன் இரக்கம் செய்கிறார். எங்கள் தேவன் அற்புதங்களை காண செய்கிறார். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பலவீனங்களும் உம்முடைய நாமத்தினாலே அகன்று போவதாக சுவாமி. முற்றிலுமாக விடுதலை கொடுக்கிறார். எல்லா வியாதிகள் பலவீனங்கள் அகன்று போவதாக. உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எங்கள் தேவன் கொடுப்பீராக. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விரைவிலே தங்களுடைய தொழில் வியாபாரங்களை துவங்க, தங்களுடைய பணிகளுக்கு செல்ல இயல்பான சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுப்பீராக. நாங்கள் அனைவரும் விரைவிலே இணைந்து ஆலயத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள விரைவிலே வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அருமையான தாயாரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்திற்கு எங்கள் தேவன் நிறைவான ஆறுதலை தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ பிரசன்னம் அனைவரையும் ஆட்கொள்வதாக. எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக, எங்களுடைய தந்தை பேராயருக்காக, பிரதம பேராயருக்காக, சென்னை பேராயருக்காக, அனைத்து பேராயர்களுக்காக, போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, மால்டோ குழந்தைகளுக்காக, அனைத்து சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரும் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே ஊரடங்கு நிமித்தமாக எங்களுடைய இல்லங்களிலே
முடங்கி கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் எங்கள் தேவன் பூர்த்தி செய்கிறாக. ஒருவராகிலும் குறைவோடு காணப்படாதபடிக்கு அனைவரும் நிறைவான அனுபவத்தோடு காணப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாட்களில் உமக்குள்ளாக வளரும்படியான கிருபைகளை எங்கள் தேவன் கொடுக்கிறாக. அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோரும் இந்த நாட்களை உமக்குள்ளாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, உடைய வேதத்தை தியானிப்பதிலே, உம்மோடு இன்னும் அதிகமான நேரம் தரித்திருப்பதிலே உடைய பிள்ளைகள் செலவு செய்ய, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறார்கள். உடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்படுவார்களாக. அதிசயங்களை காணப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னதமான நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அவருடைய தூய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் என்னாலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து இவருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்வோம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.